இன்னைக்கு நாம பேச போற இந்த பதிவு அப்படிங்கிறது இத நாம பேசாம விட்டுட்டா, வரலாற்றில நம்ம மிகப்பெரிய தவறு செஞ்ச நபரா, நானே என்ன கருதிக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். இந்தி திணிப்புக்கு எதிரா மே 17 இயக்கம் முன்னெடுத்துட்டு இருக்கிற அந்த போராட்டம் குறித்து தான் நாம இந்த பதிவுல பேசப்போறோம். மே 17 இயக்கம் அதன் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தலைமையில் சமீபத்தில் சென்னை ரயில் நிலையங்களில் ஆதிக்க இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தை முன்னெடுத்தது. 1930ல தொடங்குன இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் 37ல தீவிரமடையுது. 37ல தீவிரமடைஞ்ச பிறகு பிரதம மந்திரியா இருந்த ஜவஹர்லால் நேரு அப்போ பின்வாங்குறார். பின்வாங்கி 1962ல குடியரசுக்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியா இருக்கும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை திருத்தி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்துச்சோ இந்தியும் ஆங்கிலமுமே அதே போன்று தொடரும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வரார். 1965ல் என்னதான் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் டெல்லி ஒன்றிய அதிகார வர்க்கம் மீண்டும் தன் வேலையை காட்டுறதுனால இந்தி பேசாத மாநிலங்களில் தொடர்ச்சியாக எதிர்வினைகள் வருது. அதை பொருட்படுத்தாமல் 1965ல் மீண்டும் தீவிரமாக இந்தியை திணிக்கவும் இந்தியை கட்டாயமாக்கவும் முயற்சி செய்து ஒன்றிய அரசு, டெல்லி ஆதிக்க வர்க்கம். காங்கிரஸா பிஜேபியா, நேருவா மன்மோகன் சிங்கா மோடியா அப்படின்லாம் எந்த பாகுபாடும் வேணாம். அது டெல்லி ஆதிக்க அதிகார வர்க்கம். டெல்லி எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு எதிரானது தான், மாநில சுயாட்சிக்கு எதிரானது தான். அப்படிதான் 1937ல் தீவிரமடைஞ்ச அந்த இந்தி போராட்டம் அந்த எதிர்வினைகள்லாம் கண்டு கொஞ்சம் பின்வாங்கினாலும் 1965ல் மீண்டும் அதே பழைய நிலைப்பாட்டுக்கு வருது. இந்தி திணிப்புல டெல்லி அதிகார வர்க்கம், ஆதிக்க வர்க்கம் இந்திய கட்டாயமாக்கி சட்டம் ஆணை பிறப்பிச்சதுனால அப்போ இருந்த பேரறிஞர் அண்ணா 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26வது நாளை துக்க நாளாக அனுசரிப்போம் அப்படின்னு அறிவிக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து. அதற்காக முன்கூட்டியே 22ஆம் தேதிக்கு முன்னாடியே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கைது செய்யப்படுறாரு. இருந்தாலும் மாணவர்கள் தீவிரமாக தன்னெழுச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. 22, 23ஆம் தேதிகளெல்லாம் மிக தீவிரமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. பிப்ரவரி 12ஆம் தேதி துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. அதுவும் பொள்ளாச்சி துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது மிக கொடூரமான துப்பாக்கி சூடு. எதிரி நாடுகளுக்காக இந்திய இராணுவத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் சொந்த மக்களையே இந்திய இராணுவத்தை கொண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது தான் அந்த பிப்ரவரி 12, 13 காலகட்டம் 1965ல். அந்த பொள்ளாச்சி துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது அந்த இந்திய எதிர்ப்பில் மிகப்பெரிய பேர் அதிர்வலைகளை எழுப்பின காலகட்டம் அது. அப்படி தங்க உயிரையே துச்சமென 4 வயசு குழந்தை அந்த துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. 10 வயது குழந்தை அந்த துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. ஒரு இளைஞன் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அந்த துப்பாக்கி சூட்டில் மிக கொடூரமாக படுகாயம் அடைகிறாரு. பொள்ளாச்சி துப்பாக்கி சூட்டில் ஒரு தபால் நிலைய முற்றுகை, தபால் நிலையத்தில் இந்திய எழுத்துக்களை அளிக்கிற அந்த போராட்டத்தில் ராஜேந்திரன் அப்படிங்கிற இளைஞர் அந்த துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைகிறாரு. அப்போ இன்னொரு இளைஞன் முன்ன என்ன சுடு அப்படின்னு நெஞ்சு நிமித்திக்கிட்டு முன்ன வர்றார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன சுடு அப்படின்னு முன்ன வந்த அந்த இளைஞரை ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் காலில் சுட்டு படுகாயம் அடைகிறாரு. அந்த இளைஞர் காலில் சுடப்பட்ட அந்த இளைஞர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு காலில் கட்டு போடப்பட்டு கால் கட்டோட மீண்டும் இந்திய எதிர்ப்பு அந்த போராட்ட காலத்துக்கு நிற்கிறாரு அந்த இளைஞர் மீண்டும் அந்த பொள்ளாச்சி துப்பாக்கி சூட்டில் போராட்ட காலத்தில் சுட்டு படுகொலை செய்யப்படுறார். இப்பேற்பட்ட நெஞ்சுரம் கொண்ட தமிழர்களா, மொழி உணர்வு கொண்டவர்களா, ஆதிக்கத்துக்கு எதிரான தன்மை கொண்டவர்களா தமிழர்கள் நாம் இருந்தோம், இன்றளவும் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த வரலாற்றோட நடராசன், தாளமுத்து எல்லாம் மொழிக்காக தங்களோட உயிரை கொடுத்து ஈகியரானவர்கள். இப்படி அவர்களோட தொடர்ச்சியா, அந்த வரலாற்று தொடர்ச்சியா இன்னைக்கு மே 17 இயக்கம் மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக தங்களோட தோழர்களை போராட்ட களத்தில் இறக்கி விட்டு ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிக்கிற போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. சென்னை பார்க் ஸ்டேஷனில் அதனோட முதல் கட்ட தொடக்கமாக அங்கே தோழர் திருமுருகன் காந்தி உட்பட தோழர்கள் இந்தி எழுத்துக்களை கருப்பு மை கொண்டு அழிச்சாங்க. சரி, அழிச்சிட்டாங்க இந்தி எழுத்துக்களை. இத்தனை நாள் அங்கே இந்தி இல்லாமையா இருந்துச்சு, 3 மொழியிலும் தானே இருக்கும். திடீர்னு என்ன மே 17 இயக்கத்துக்கு இப்போ இந்தி எழுத்துக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்படியான கேள்வி உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, நீங்க சமீபத்தில ஒரு மாதத்து காலகட்டத்துக்குள்ளேயே நீங்க இந்த இந்தி திணிப்புல நடந்த அரசியல் நகர்வுகள கவனிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒன்றிய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்குது அப்படின்னா, ரயில் நிலையங்கள்ல நடுவுல போல்டு லெட்டர்ஸ்ல அந்த ரீஜனல் லாங்குவேஜ் எந்த மாநிலம் இருக்கோ, அந்த மாநிலத்தோட மொழி முதன்மைப்படுத்தப்பட்டு, நடுவுல ஹைலைட் பண்ணப்பட்ட எழுத்துக்கள்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனோட பெயர்கள நடுவுல எழுதியிருப்பாங்க. ஒரு போர்டு இப்படி இருக்குன்னா, அந்த போர்டுல நடுவுல தமிழ்ல எழுதியிருப்பாங்க. மேல ஆங்கிலத்திலயும், கீழ ஹிந்திலயும் எழுதப்பட்டிருக்கும். அது என்ன பண்ணும் மேல இல்ல கீழ அது மாரி இருக்கும். ஆனா நடுவுல ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கும். தமிழ் வந்து முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும். நமக்கு எப்பவுமே பார்வை எப்படி என்ன இருக்கும்னா, ட்ரெயின்ல போகும்போது, அப்படி பார்க்கும்போது நடுவுல இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் வந்து நமக்கு டக்குன்னு கண்ல படும். என்ன ரயில் நிலையம் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். படிச்சவங்க, படிக்காதவங்கன்னா அவங்களோட கவனம் வந்து சும்மா எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த அவங்களோட கவனம் வந்து அந்த போர்டுல அங்க தான் போகும். மீதி 2மே சிறிய எழுத்துக்களால இருக்கும். அது வந்து அவ்வளவு போல்டா ஹைலைட் பண்ணப்பட்ட எழுத்துக்களா இருக்காது. அத திருத்தி நடுவுல இந்தி தான் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆணைய பிறப்பிச்சு, அனைத்து ரயில் நிலையங்கள்லயும் இந்தி திணிக்கப்பட்டு, தமிழ் இருந்த இடங்கள்ல இந்தி எழுதப்பட்டுச்சு. இந்தி இருந்த இடத்துக்கு தமிழ் மாற்றப்பட்டு 3வதா ஆங்கிலம் வந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்த அனைத்து அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டுல ட்விட்டர்ல ட்வீட் போட்டு கண்டனங்கள தெரிவிச்சாங்க. கண்டனங்கள ட்விட்டர்ல, எக்ஸ் தளத்துல அறிக்கை விட்டு கண்டிச்சு, இந்தி திணிப்ப ஒரு நாளும் தமிழ்நாடு அனுமதிக்காதுன்னு ட்வீட் போட்டு அமைதியாயிட்டாங்க வீட்ல. ஆனா, ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்க அரசியல்ல இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மே 17 இயக்கம் களத்துல இறங்கணும் அப்படின்னு நினைச்சுச்சு. அதற்காக ஒரு எச்சரிக்கை விடுக்கிற விதமா இந்த இந்தி அளிப்பு கடந்த 12ஆம் தேதி இந்த ரயில் நிலையங்கள்ல இந்தி எழுத்துக்கள அளிக்கிற போராட்டத்த முன்னெடுக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டங்களையும், போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க. இந்தி திணிப்ப கைவிடணும். தமிழ் இருந்த இடத்திலே மீண்டும் தமிழ் இடம்பெறணும் அப்படிங்கிற போராட்டங்களை முன் வச்சு எச்சரிக்கை விடுற ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க. இருந்தாலும் ஒன்றிய பாஜக டெல்லி அதிகார ஆதிக்க வர்க்கம் வந்து அதை கண்டுக்கல. தமிழ் இருந்த இடத்துல இடம்பெறல. அதனால இந்தி எழுத்துக்களை அழிக்கிற போராட்டத்தை, கருப்பு மை கொண்டு அழிக்கிற போராட்டத்தை மே 17 இயக்க தோழர்கள் நெஞ்சுரத்தோட களத்துல இறங்கி பண்றாங்க. வெறும் ட்விட்டர்ல கண்டிக்கல. ட்விட்டர்ல அறிக்கைகள்ல கண்டிக்கிற வேலையை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், கள அரசியல்ல இறங்கி தீவிரமா செயல்படுறதுல என்னைக்குமே மே 17 இயக்கம் சமரசமே செஞ்சு கொண்டதில்ல. அதன்படி களத்துல இறங்கி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம, எந்த தடபுடல் விளம்பரங்களும் இல்லாம, களத்துல இறங்கி சென்னை பார்க் ஸ்டேஷன் இந்தி எழுத்துக்கள் அழிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுது. அங்க இருக்கிற ரயில்வே காவலர்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டாலும், அதை மீறியும் அந்த போராட்டம் மிக எழுச்சியோட நடைபெறுது. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அறைகூவல் விடுறாரு. அங்க தோழர்கள் இந்தி எழுத்து அழிக்கிறத பார்த்துட்டு, அழிங்க தோழர், இன்னும் அழிங்க, நல்லா அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குழுமி இருந்த பொதுமக்கள் வந்து தோழர்களை உற்சாகப்படுத்துறாங்க, ஆரவாரப்படுத்துறாங்க. தோழர் திருமுருகன் காந்தி அங்க பேச ஆரம்பிச்சதுன்னு ரயில் நிலையத்தில் அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவருக்கு உற்சாகத்தை தர்றாங்க. ஆமா, அவர் சொன்ன முழக்கமிட்ட விஷயங்கள் எல்லாம் ஆமோதிக்கிற மாதிரி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க அந்த மக்கள். இதிலிருந்து ஒன்றிய அதிகார வர்க்கம், டெல்லி ஆதிக்க வர்க்கம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அந்த இளைஞன் நெஞ்சுரத்தோட முன்ன நின்னு என்ன சுடு அப்படின்னு சொன்ன அந்த தீ இன்னைக்கு வரைக்கும் எங்க கிட்ட எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, கனந்துகிட்டே தான் இருக்கு. எப்பவும் ஆதிக்கத்துக்கு எதிராக நாங்க முன்களத்தில் நின்றுகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறத மே 17 இயக்க தோழர்கள் வந்து அன்னைக்கு செஞ்சு காட்டிட்டாங்க. அப்படி அந்த போராட்ட களத்தில் போராட்டம் இந்திய எழுப்புகளை அழிச்சு முடிச்சுட்டு எங்கெல்லாம் கண்ணில் பட்ட அனைத்து இந்திய எழுத்துக்களையும் கருப்புமையை கொண்டு அழிச்சு முடித்த நேரத்தில் மே 17 இயக்க தோழரான சிவா திலீபன் அப்படிங்கிற தோழர் வந்து தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த, இன்னும் தீவிரப்படுத்த, தன் தாய்மொழி மீது கொன்ற பற்ற வெளிப்படுத்த, இந்தி ஆதிக்கத்தை அந்த தீய அடுத்த தலைமுறை கிட்ட கடத்த, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக அப்படின்னு முழக்கமிட்ட மாதிரியே பிளாட்ஃபார்முக்குள்ள நுழைஞ்ச லோக்கல் ட்ரெயின் முன்னாடி பாஞ்சி போய் முன்ன குதிச்சிடுறார். அந்த ட்ரெயின் அடிச்சு கீழே விழுந்து மிக படுகாயத்தோட மிக மோசமான நிலையில மீட்கப்பட்ட தோழர் சிவா திலீபன் அவர்கள் வந்து இன்னைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராரு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராரு. தோழர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. மூளையிலலாம் நிறைய சேதாரங்களும் அடிகளும் பட்டிருக்கு. அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்கு. தோழர் சிவா ஓரளவுக்கு தேறி வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு மருத்துவமனை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க.
தோழர்கள் எல்லாம் அங்கே தோழர் சிவாக்கு உறுதுணையாக, அவங்களோட குடும்பத்துக்கு உறுதுணையாக அங்கே கூடவே இருக்கிறாங்க. ஐயா வைகோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அனைவரும் போய் தோழர் சிவா திலீபன் அவர்கள் அங்கே பார்த்து தோழர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க கூட துணை நின்று அவங்க ஆதரவையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க அங்கே நேரில் போன அத்தனை தலைவர்களுக்கும் அரசியல் வெங்காயம் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தோழர் சிவா திலீபன் மீண்டும் இந்தி எதிர்ப்பு களத்தில், ஆதிக்க எதிர்ப்பு களத்தில், முன்களத்தில் நின்று மீண்டும் டெல்லி அதிகார ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னு இந்த பதிவின் வாயிலாக நம்ம கேட்டுக்கிறோம். இப்படி தீ பரவட்டும். நாம் மக்கள் அனைவர்கிட்டையுமே, அனைத்து தரப்பு இளைஞர்கள்கிட்டையுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மௌனம் காத்துட்டு, இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இது குறித்து படம் எடுக்கும்போது நம்ம கைத்தட்டி உணர்வு பொங்க அந்த படத்தை கொண்டாடுறதுல கிடையாது நமக்கான தமிழ் உணர்வோ இல்லை ஆதிக்க எதிர்ப்போ. சமகாலத்தில் நம்ம வாழ்கிற சமகாலத்தில் இப்படியான முன்களத்தில் தோழர்கள் நிற்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக எந்தெந்த தளங்களில் இயங்க முடியுமோ அந்தந்த தளங்களில் இயங்கி தோழர்களோட கரத்தை வலுப்படுத்துறது தான் நமக்கான பங்களிப்பாக இருக்க முடியும். அப்படியா களத்தில் நம்ம வேலை செய்யணும். இன்னும் 20 வருஷம் கழித்து திரைப்படம் எடுத்துகிட்டு அதில் கொண்டாடுறதுல எந்த பயனும் கிடையாது. அன்னைக்கு நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்த இளைஞர்களோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி தோழர் சிவா திலீபன் இருக்காரு. மொழி ஈகியர்களான நடராசன் தாளமுத்து அவர்களோட தொடர்ச்சியாக தான், வரலாற்று தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு மே 17 இயக்கமும் தோழர் சிவா திலீபனும் இருக்காங்க. நாங்கள் ஒருபோதும் மொழி உணர்வை விட்டு கொடுக்குறவங்க இல்லை, ஒருபோதும் ஆதிக்க இந்திக்கு அடிபணிகிறவங்க இல்லை. எங்களுக்குள்ள கட்டாய இந்தியை வெட்டி புதைக்கிற அந்த தீ கணந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத பறைசாற்றுற விதமாக தான் தோழர் சிவா திலீபன் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்காரு. மே 17 இயக்கம் நெஞ்சுரத்தோட போராடிக்கிட்டு இருக்கு. உடனே தோழர் அடிபட்டுட்டாரு, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கு, அதனால் இவங்க இந்த போராட்டத்திலேருந்து பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்ச அதிகார வர்க்கத்துக்கு அடுத்த பேரிடியை இறக்குற விதமாக கொஞ்சம் தோழர்கள் மருத்துவமனையில் சிவா திலீபனுக்கு ஆதரவாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவாகவும் உற்ற துணையாகவும் நின்றுக்கிட்டு மீதி தோழர்கள் களத்தில் இறங்கி அடுத்த கட்டமாக குரோம்பேட்டை ரயில் நிலையத்திலையும், நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலையும், கோவை ரயில் நிலையத்திலையும், மயிலாப்பூர் ரயில் நிலையத்திலையும் அடுத்த கட்ட இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கி இந்தி எழுத்துக்களை அழிக்கிற வேலையில் மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செயல்பாடு வெறும் பேச்சு கிடையாது, சொல் கிடையாது, செயல் அப்படிங்கிற விடயத்துக்கு மிக சரியான உதாரணம் மே 17 இயக்க தோழர்கள். ஐயா வைகோ கூட அவரோட அத்தனை மேடைகள்லையும் சொல்வார், இளைஞர்கள் சேரணும் அப்படின்னா எங்கள் கட்சிக்கு கூட நீங்கள் வராதிங்க, மே 17 இயக்கத்துக்கு துணை நில்லுங்க, அந்த இயக்கத்தில் போய் சேருங்க அப்படின்னு தொடர்ச்சியாக ஐயா வைகோ வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப வெறும் சாதாரண சொல் கிடையாது, வெறுமனே அவங்க மேடையில் ஏறிட்டோம் அப்படிங்கிறதுக்கான சொல் கிடையாது. அந்த அளவுக்கு களத்தில் சமரசமற்ற தோழர்களாக மே 17 இயக்க தோழர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி சிவா திலீபன் அவர்கள். அதற்கு உதாரணம் தான் இந்தி எதிர்ப்பு, இந்தி அழிப்பு போராட்டம். அதற்காக தான் அவரோட வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாக இருக்குது பாருங்கள். ஐயா வைகோ சொன்னது ஏன் அவர் மே 17 இயக்கத்தில் இளைஞர்களை சேர சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட கள செயல்பாடுகள் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு பற்ற வைத்த தீ இன்னைக்கு சிவா திலீபன் அவர்கள் மீண்டும் கொழுந்து விட்டு எரிய வைத்திருக்காரு. அவர் மீண்டும் அவரோட தீயை நாம் இன்னும் பரவலாக கொண்டு போய் சேர்ப்போம். அவர் கொழுந்து விட்டு எரிய வச்ச அந்த ஆதிக்கத்துக்கு எதிரான அந்த தீயை இன்னும் பரவலாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். மே 17 இயக்க தோழர்களோட கரங்களை வலுப்படுத்துவோம். அவர்களுக்கு எந்தெந்த விதங்கள்லாம் நம்மளால் ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்தந்த விதங்களில் ஆதரவு கொடுங்க. செய்திகளையாவது பரப்ப முடியும்னா அதையாவது செய்யுங்க. இது வெறும் மே 17 இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கான செயல்பாடு கிடையாது, ஒரு இனத்திற்கான செயல், ஆதிக்கத்துக்கு எதிரான செயல். நாம் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, திணிப்புக்கு எதிரானவர்கள், இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். ஆதிக்கம் எந்த வடிவில் வந்தாலும் அதற்கு எதிரானவர்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டில் பற்ற வைத்த தீ இன்னைக்கு கர்நாடகா முதல் கொண்டு, மராட்டியம் முதல் கொண்டு அத்தனை மாநிலங்கள்லையும் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆதிக்க வர்க்கம், அதிகார வர்க்கம் டெல்லி ஏகாதிபத்தியம் அச்சம் கொள்ளுது.
இந்தி திணிப்பு என்றைக்கு நிகழ்ந்தாலும் நாங்கள் எங்களோட முன்னவர்கள் விற்று சென்ற அந்த கனலை ஏந்திக்கிட்டே தான் இருக்கும், உங்களை எதிர்த்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற செய்தியை இதன் மூலமாக நம்ம தெரிவிக்கிறோம். ஆதிக்க இந்தி ஒளியட்டும், தமிழ் வெல்லட்டும், தமிழ் வாழ்க.